சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. காரியாரை காப்பாற்றும் அதே நேரத்தில் வேளிர்கள் கூட்டத்தையே வேரோடு அழிக்க வேண்டும் என்று ஆவேசப்பட்டு பேசினாய். அதை இன்று சாதித்தும் காட்டிவிட்டாய். அதற்கு காரணம், நான் அதை செய்வதற்குரிய எல்லா அதிகாரங்களையும் தாங்கள் எனக்கு தந்திருந்ததுதான் மன்னவா. சரணடைந்தவர்கள் அனைவரும் சிறைப்பட்டார்கள். எப்படியோ நீ உன் சூளுரையை நிறைவேற்றிவிட்டாய். இல்லை என்றால் என் வாழ்வில் பெரும் களங்கம் நேர்ந்திருக்கும். தனது உயிருக்கு உயிரான நண்பராக இருந்த புலவரையே கரிகாலனால் காப்பாற்ற முடியவில்லையே, இவனுடைய ஆட்சியில் என்ன மாட்சி இருக்கிறது என்று இழித்தும் பழித்தும் பேசும் நிலை ஏற்பட்டிருக்கும். அன்றொரு நாள் நானே இவரை பூம்புகார் அரண்மனையிலே சிறை வைத்தேன் என்றால், இன்று ஒருவன் அவரை கடத்தி சென்று சோழ நாட்டின் அருகே உள்ள காட்டிலேயே அடைத்து வைத்து விட்டானே. காரிக்கண்ணனார் காட்டில் கிடந்து துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்ததே என்பதை நினைக்கும் போது என் நெஞ்சம் பதறுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை இதை எனக்கு கிடைத்த வாய்ப்பாக கருதுகிறேன் மன்னவா. இன்று வரை தங்கள் நண்பன் என்ற பெருமை பெற்றிருந்தும் நான் உங்களுக்காக, இந்த நாட்டிற்காக என்ன செய்தேன்? இங்கு நான் தங்களால் சிறைப்பட்டது நான் அமைதியாக அமர்ந்து கவிதை இயற்ற எனக்கு தரப்பட்ட வாய்ப்பாக இருந்தது. ஆனால் அங்கு அந்த விருமன் ஏடும் எழுத்தாணியும் கூட தர மறுத்து விட்டான். சரியான உணவு கொடுக்காமல், தாகம் என்று கேட்டால் கூட தாமதமாக நீர் கொடுத்து என்னை வேதனைப்படுத்தினான். என்னை கொல்வதற்கே வந்துவிட்ட பிறகு எதனாலேயோ அதற்கும் தாமதித்தான். அப்போது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? என்ன நினைத்தீர்கள்? சோழ நாட்டு பணியில் ஈடுபட்டு என் மகள் முத்துநகை எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் தந்தையான நான் இந்த மண்ணின் புகழ் காக்க எதுவும் செய்ய முடியவில்லையே. இப்போது இங்கேயே கிடந்து இவன் கையால் என் உயிர் போனால் சோழ நாட்டிற்காக என் ஆவியை அர்ப்பணிக்கும் பாக்கியம் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடு உயிர் துறக்கலாமே என்றுதான் நினைத்தேன். காரியாரே, நானும் முத்துநகையும் இருக்கும்போது தங்களுக்கு அத்தகைய நிலை ஏற்பட அனுமதிப்போமா? ஆனால் இத்தகைய தியாக உள்ளம் படைத்தவர்கள் என்னை சுற்றி இருக்கிறார்களே என்பதை நினைத்து மகிழ்கிறேன். அதிலும் நீங்கள் இருவரும் என் இரு கண்கள் போன்றவர்கள். உங்களுக்கு ஏதும் நேர நான் அனுமதிக்க மாட்டேன். அதே நேரம் எனக்கு ஏதும் நேர நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். காரியாரே, முத்துநகை இருக்கும் வரை எத்தகைய சூழ்ச்சிகளையும் வென்று காட்டுவாள் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். பெருமகனாரே, சண்டை போட மல்யுத்த வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். தாங்கள் உத்தரவிட்டால் போட்டியை துவக்கி விடலாம். சண்டையிட போகும் மல்யுத்த வீரர்கள் யார்? ஆயுள் தண்டனை கைதி ரொனால்ட். அவனிடம் போட்டியிட போவது மார்க். மார்க்கா? ஏன் பெருமகனாரே, ஏன் இப்படி ஆச்சரியமாக கேட்கிறீர்கள்? ஆச்சரியமாக கேட்கவில்லை சரியா, அதிர்ச்சியாக கேட்கிறேன். அதுதான் ஏன்? மார்க் மிகவும் ஆபத்தானவன். அவன் இரக்க குணம் அற்றவன். அவனோடு சண்டையிட போகும் ரொனால்ட் ஒரு ஆயுள் கைதி. என்றாவது ஒரு நாள் நிச்சயம் விடுதலை செய்யப்பட வேண்டியவன். ஆனால் மார்க்கோடு அவன் மோதுவதால் இந்த சண்டையே அவனுக்கு மரண தண்டனையாகவும் மாறலாம். மார்க்கின் சுபாவம் அப்படி. அவன் மரண தண்டனை கைதி ஆதலால் கூடிய விரைவில் தான் மடியப் போகிறோம் என்ற கோபத்தாலேயே தன்னோடு போட்டி போடுபவர்களை அவன் கொல்ல முயற்சிப்பான். அதனால் தான் நான் யோசிக்கிறேன். கவலை வேண்டாம் பெருமகனாரே. ரொனால்டு விருப்பப்பட்டுதான் இந்த சண்டையில் கலந்து கொள்கிறான். மார்க்கை வீழ்த்த வேண்டும் என்பது அவனது நெடுநாள் கனவாம். அப்படியானால் சரி,
போட்டியை தொடங்குங்கள். உத்தரவு பெருமகனாரே. சரியா? அவன்தான் மார்க், மரண தண்டனை கைதி. சரியா? இவன்தான் ரெனால்ட், ஆயுள் தண்டனை கைதி. என்ன இது? மல்யுத்தத்தில் கால் கொண்டு தாக்குகிறானே, இது விதிமுறைக்கு புறம்பானதாயிற்றே. எங்கள் நாட்டில் மல்யுத்தத்தில் கை கொண்டும் கால் கொண்டும் தாக்கவும் செய்யலாம். நான் சொல்லவில்லை? மேஸ்னஸ் ஏன் இங்கு வருகிறார்? அகஸ்டஸ், தமிழக தூதுவருக்கு இந்த வீரன் சண்டையிட்டது பிடித்து விட்டது போல இருக்கிறது. இது என்ன கேள்வி மேஸ்னஸ்? செழியனும் ஒரு படைத்தலைவன், தமிழகத்தின் சிறந்த வீரன். இவருக்கும் சண்டை பிடிக்காதா என்ன? அதனால் தான் தன் வாழ்த்துக்களை கைத்தட்டல் மூலம் வெளிப்படுத்தினார். கை தட்டினால் மட்டும் போதுமா? உண்மையான வீரன் என்றால் தோற்றவனுக்கு அடுத்தபடியாக வெற்றி பெற்றவனோடு காலத்தில் இறங்கி போட்டியிட வேண்டாமா? அதுதானே உண்மையான வீரனுக்கு அடையாளம். என்ன பேசுகிறீர்கள் மேஸ்னஸ்? வேறு நாட்டிலிருந்து வந்திருக்கும் தூதுவர் இங்கு ஏன் மற்போர் புரிய வேண்டும்? இவள் என்ன சாதாரண கிளாடியேட்டரா? இல்லை, மரண தண்டனையோ ஆள் தண்டனையோ பெற்ற கைதியா? தமிழக தூதுவரை ஒரு மரண தண்டனை கைதியோடு மற்போர் புரியும்படி சொல்வது அவரை அவமானப்படுத்துவதாகும். ஏன் சிரிக்கிறீர்கள்? சிரிக்காமல் என்ன செய்வது? எவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எவன் ஒரு சிறந்த வீரன் என்பதை உங்களில் யாராவது மறுக்க முடியுமா? எவனோடு போர் புரிவதை தமிழக தூதுவர் அவமானமாக கருதினால் நிச்சயம் அவர் ஒரு வீரனாக இருக்க முடியாது. தைரியம் இருந்தால் மோதிப்பார். என்ன தூதுவரே, தயாரா? தமிழக தூதுவர் ஓடி ஒளிந்து விட்டார். அவர் பயந்து விட்டார். மார்க்,
நீ ரோமாபுரியில் மட்டுமல்ல, உலகத்திலேயே சிறந்த வீரர். தமிழக தூதர் உன்னை பார்த்து பயந்து விட்டார். என்ன சொன்னாய்? தமிழன் தோற்றுவிட்டான், ஓடி ஒளிந்து கொண்டான். புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காக. போட்டிக்கு நான் தயார். உன் கதை ரோமாபுரியில் முடிய போகிறது. முடிவது நானா அவனா என்பதை பார்க்கலாம். அற்புதம் சரியா, நீ ஒரு சிறந்த வீரன் என்பதை நிரூபித்து விட்டாய். சிப்பியோ, சொல் செலியா. ஜுனு தனியாக அமர்ந்து கண்ணீர் விடுவதைக் கண்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கும் கலக்கம் ஏற்படுகிறது. கலையரங்கத்தில் அகஸ்டஸ் பெருமகனாரை தாக்க முயன்று தோல்வி அடைந்ததனால் எங்கேயே தன் ஆட்களை அனுப்பிவிட்டானா மேசனஸ்? அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா?
அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதா? நீதான் பார்த்தாயே, ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளியான மல்லனை தன் கண் பார்வைக்கு செயல்படும்படி விலைக்கு வாங்கியிருக்கிறாரே. அகஸ்டஸ் பெருமகனாருக்கே குறிவைத்து பாய்ந்தானே அவன். வெளியில் எவரெவரை விலை பேசி இருப்பார் என்று எப்படி தெரியும்? அப்படியானால் பெருமகனாருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து அதற்காகத்தான் அழுது கொண்டிருக்கிறாளா ஜூனோ? இருக்கலாம். ஜூனோ, சரியா சரியா ஜூனோ, என்னவாயிற்று? அகஸ்டஸ் பெருமகனாருக்கு ஏதேனும் ஆபத்தா? இல்லை, அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தாங்கள் தான் அந்த ஆபத்திலிருந்து அவளை காப்பாற்றி விட்டீர்களே. அவளை கொல்ல வந்த கொடியவனை ஒரு கணத்தில் மண்ணில் விழச் செய்த நீங்கள் மறுகணமே அங்கிருந்து போய்விட்டீர்களே. உங்களை மருத்துவர் அறையில் வந்து பார்க்கலாம் என்று நினைத்தால் அதற்குள் அகஸ்டஸ் பெருமகனார் என்னை எங்கே வர சொல்லிவிட்டார். அதனால்தான் உங்களுக்கு என்னானதோ ஏதானதோ என்ற அச்சத்தில் அழுது கொண்டிருந்தேன். நீ நினைப்பது போல் எதுவும் நடந்துவிடவில்லை ஜூனோ. தமிழக வீரரை நெருங்கும் துணிச்சல் யாருக்கு இருக்கிறது? இருப்பினும் அந்த மல்லனோடு நடந்த போரில் செலியன் உடம்பிலும் சில காயங்கள் பட்டிருக்கிறது. அதனால் நான் தான் செலியனை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன். காயங்கள் ஒன்றும் பெரிதாக இல்லையே? இல்லை இல்லை, சிறு காயங்கள் தான். அச்சுப்படும்படி ஏதுமில்லை அல்லவா? இனி கவலைப்பட ஏதுமில்லை. பெருமகனார் எப்படி இருக்கிறார்? அவள் எப்போதும் போல் மனோதிடத்துடன் தான் இருக்கிறார். ஆனால் அவள் மனைவியும் மகளும் தான் நிலை குலைந்து போனார்கள். இப்போது அவரை பார்க்கலாம் அல்லவா? நன்றாக கேட்டீர்கள். நீங்கள் வந்தாயிற்றா என்று 7 முறை கேட்டு அனுப்பிவிட்டார். இருங்கள், நான் சென்று சொல்கிறேன். செலியா, அநேகமாக இது மருத்துவர் பெருமகனாரை சோதிக்கும் நேரம். ஏன்? அகஸ்டஸ் பெருமகனார் முழு ஆரோக்கியத்துடன் தானே இருக்கிறார். அவருக்கு என்ன உடல்நல பிரச்சனை? உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வெளியில் இயல்பாக இருப்பது போல் காண்பித்துக் கொண்டாலும் சில ஆண்டுகளாகவே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. அவர் தம் தங்கை ஆக்டேவியாவின் மகன் மார்சலஸ் மீது மிகுந்த ஈடுபாடு வைத்திருந்தார். அவன் திடீரென்று இளம் வயதில் மரணமடைந்ததால் அவர் மனம் பாதிக்கப்பட்டு உடல்நலமும் கெட்டுவிட்டது. உடலை பொறுத்த மட்டில்தான் இப்படி உணர்ந்திடலாமே தவிர உள்ளம் எப்போதும் வைரம்தான். அகஸ்டஸ் பெருமகனார் வணங்குகிறேன் பெருமகனாரே. சரியா, இன்று என் உயிரை காப்பாற்றியதன் மூலம் இந்த ரோமாபுரிக்கு புத்துயிர் தந்து விட்டாய். அந்த கொடியவனின் ஈட்டி மட்டும் என் மார்பில் பாய்ந்திருந்தால் அந்த கணமே நான் இழந்திருப்பேன். நான் துவக்கிய மக்கள் நல பணிகள் யாவும் நிறைவேறாமல் போய்விட்டதே என்ற குறையோடுதான் நான் மடிந்திருப்பேன். இனி நான் எச்சரிக்கையாக இருந்து என் கனவுகளை நிறைவேற்றுவேன். அதனால் பயன்பெறும் அத்தனை பேரும் உனக்குத்தான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் கூட இவ்வளவு விரைவாக செயல்பட்டு தன் தந்தையின் உயிரை காப்பாற்றி இருப்பானா என்பது சந்தேகம்தான். என் வாழ்வு உன்னால் தான் நிலை பெற்றது. ரோமாபுரியின் மன்னரை காக்க தமிழகத்திலிருந்து ஒரு வீரர் வர வேண்டியிருக்கிறது, பார்த்தீங்களா? நீங்கள் மட்டும் அங்கே இல்லாமல் போயிருந்தால் என் தந்தையின் நிலை என்ன என்பதை சிந்திக்க முடியவில்லை. இதற்காக நீங்கள் என்னை இந்த அளவிற்கு புகழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்திருக்கும் இடத்தில் எனக்கு மிகப்பெரிய கௌரவத்தை தந்து சிறப்பித்த பெருமகனாருக்கு என் கண்முன்னே ஒரு தீங்கு நேருமானால் அதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? அதிலும் என்னை தாக்க தன் ஈட்டியை ஏந்தியவன் தன் இலக்கை மாற்றி நாடே போற்றும் பெருமகனாருக்கு குறிவைக்கிறான் என்று தெரிந்த பின்னும் விட்டு வைக்க முடியுமா? உண்மைதான் சரியா, உண்மைதான். ஒரு வீரன் தன் கண்முன் எவருக்கு தீங்கு நேர்ந்தாலும் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். அன்று சோழ நாட்டில் கரிகாலனின் உயிரை காப்பாற்றினாய். இன்று இந்த ரோமாபுரியில் இந்த அகஸ்டஸ் சீசரை காப்பாற்றினாய். அன்று அங்கு அதன் விளைவாக நீ சில சோதனைகளை ஏற்க நேர்ந்தது. ஆனால் இங்கு ரோமாபுரி உனக்கு பாராட்டு விழா நடத்த துடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன, இதற்காக ஒரு பாராட்டு விழாவா? பாராட்டெல்லாம் இதற்கு அப்படியெல்லாம் மறுக்க கூடாது.
இது எங்கள் நாட்டில் வழி வழியாக கடைபிடிக்கும் மரபு. நீங்கள் வேண்டாம் என்றால் நாங்கள் விடமாட்டோம். செனட் சபை கூடி பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று செனட் சபை உறுப்பினர்களால் உறுதியாக்கப்பட்டுவிட்டது. ஆமாம் சரியா, இதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது உனக்கு மட்டும் நடத்தப் போகும் பாராட்டு விழா அல்ல, பாண்டிய நாட்டிற்கு ரோம் செனட் சபையால் நடத்தப்படும் பாராட்டு விழா. என் தாய் நாட்டிற்கு பாராட்டு கிடைக்கிறது என்றால் அதை நிச்சயம் நான் மறுக்க மாட்டேன். உங்கள் பாராட்டு விழாவை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பார்க்கிறாய்? நான் யார் என்று யோசிக்கிறாயா? இவ்வளவு நாட்களாக நீ யாரை கொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாயோ அதே முத்து நகைதான். வங்கிகளினுடைய கடன் உண்மையாக வரம்தான். அதை சாபமாக ஆக்காமல் பார்த்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். ஆகவே வங்கிகளில் கடன் வாங்குவது மக்களுக்கு வரமா சாபமா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம்.